கார்த்திகேயன். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். இடம் பொள்ளாச்சி. எனக்கு ஏன் திருமணம் தாமதமாகிறது? எனக்கு திருமணம் நடக்குமா? எப்போது நடக்கும்? திருமணம் தாமதம் ஆகுதுன்னா வழக்கம் போல அங்க 2, 7, 8 ராசி லக்னத்துக்கு. அதுக்கு அடுத்த நிலையாக 5ஆம் இடம் புத்திரதோஷ அமைப்பு. அதுக்கு அடுத்த நிலையாக சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா தாம்பத்தியம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் டல் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? 28/8 28/8 1989. ஆனா இந்த மாதிரி இருக்கிறதுல குரு சுக்கிரன் தொடர்பு கூட ஒரே சேர இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். சரிங்களா? 9:05 AM 9:05 AM 9:05 AM 9:05 AM எங்க பிறந்தீங்க கார்த்திகேயன்? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. பாப்போமா என்ன ஆச்சுன்னு. கடகராசி பூச நட்சத்திரமா நீங்களும்? ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்களா கடகராசி பூச நட்சத்திரம்னு. இந்த அமைப்புகள்ல 5ஆம் இடம் சந்திரனுடைய பார்வையில் இருக்கு. ஓகே. லக்னம் 23 டிகிரிங்க. இந்த இடத்துல ராசிக்கு 2ல செவ்வாய், ராசிக்கு 8ல ராகு, இந்த அமைப்புகள்ல வந்துடுறாரா? இது ஒரு தன்மை. அதே நேரத்துல திருமணம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் நீச்சம், ஆனா அந்த இடத்துல நீச்ச பங்க அமைப்புகள்லயும் இருக்காரு. கிட்டத்தட்ட சனியோட பார்வையில 3 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? கொஞ்சம் இல்ல ஒழுக்கமானவர் அப்படின்னு வரும். ஏன் இங்க திருமணம் நடக்கல? இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாதான் தலைவலி. உங்க பேர் மறந்துட்டேனே, கார்த்திகேயன். இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாதான் தலைவலியா இருந்திருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்குமா? நடந்தே ஆகணும். ஏன் நடக்கணும் அப்படின்னா இந்த அமைப்புகள்ல லக்னத்துல இவரு உச்சமா இருக்கிறதுனாலயே அது உங்களோட ஜாதகமே ஒரு பலமான அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இப்பொழுது சுக்கிர சந்திரன்ல கேது, சந்திரன்ல செவ்வாய். அடுத்த வருஷம் கேது தசை செவ்வாய் புத்தி வரைக்கும் நல்ல பதில் சொல்ல மாட்டேன் பிரதர். ஏன்னா கேது தசை செவ்வாய் புத்தி. செவ்வாய் உங்களுக்கு எங்க இருந்தாலும் கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவரு அவர் செவ்வாயோடயே சேர்ந்து இருக்கிறது 12ஆம் இடத்துல. அது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் புத்தி வரைக்கும் நல்ல பலன் இல்லை. ஆனா செவ்வாய் முடிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்காரு. 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. செவ்வாய் முடிஞ்சு வரக்கூடிய குரு ராகு குரு 2026ல உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு ப்ராசஸ் அப்படி இப்படின்னு திருமணத்துக்குள்ள போவீங்க. 2025 பிற்பகுதி, சரியா சொல்லணும்னா 2026 ஆகஸ்ட் அந்த டைம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சனி தசை, குருவின் வீட்டுல இருக்கக்கூடிய சனி புத்தி, கேது தசை சனி புத்தியில குழந்தைக்காக அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க பிரதர். திருமணம் நடக்கும். ஓகேங்களா? வேற என்ன கேட்டிருக்கீங்க? எனக்கு திருமணம் நடக்குமா? எப்போது நடக்கும்? திருமணம் நடக்கும். எப்போது நடக்கும் அப்படின்னா கேது தசை குரு புத்திக்கு மேல உங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஏன்னா குரு தான் உங்களுடைய 7ஆம் அதிபதி. சரிங்களா? சரி, இது ஏன் கூடவே சேர்த்து இந்த விதியும் சொல்றேன்னா மத்தவங்க மாதிரி கேள்வி கேட்டா புண்ணி அடிச்சுட்டு ஓடிடக்கூடாதுல்ல, அதுக்காக. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி.